நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வளவன் அவர்கள். வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நடந்து முடிஞ்சிருக்கு. முடிவுக்கான நாளும் நெருங்கிட்டு வருது, தேர்தல் முடிவுகளுக்கான நாளும். இந்த சமயத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்னு ஒன்று வெளியாயிருக்கு. அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? ஏன்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மார்னிங் ஒரு போஸ்ட் ஒன்று வைரலாக போயிட்டு இருந்தது அக்ராஸ் சோஷியல் மீடியா. ஃபார்வர்ட்ஸாகவும் பலரும் போச்சு. ஸ்டேட் மீடியா டிஎம்கே வின்னிங், நேஷ்னல் மீடியா ஏடிஎம்கே வின்னிங், சோஷியல் மீடியா டிவிகே வின்னிங் அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இன் ஜென்ரல் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு சாதகமாக சொல்ல ஏதோ ஒரு கருத்து கணிப்பு வந்துருச்சு. விஜய் அவர்கள் 120, எதிர்கட்சி தலைவர் அல்லது முதலமைச்சர்னு ஆக்சிஸ் மை இந்தியா. இந்த பக்கம் டிஎம்கேக்கு more than 5 or 6க்கும் மேலே அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஏடிஎம்கேக்கு 3-4 கருத்து கணிப்புகள் அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். அப்படின்னும் போது இவ்வளவு நிறுவனங்கள் இருக்குல்ல, ஏறதாழ 11-12 நிறுவனங்கள் நமக்கு வெளியில் வந்ததே. இது போக பல நிறுவனங்கள் சேட்டலைட் மீடியாவுக்கு வராமல் அவங்க சோஷியல் மீடியாஸ்லேயே அவங்களுடைய கருத்துக்களை போடுறாங்க, நாங்கள் எடுத்தோங்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே தான் எடுத்தாங்க? இப்போ சென்னையில் நான் ஒரு 2014 இங்கே இருக்கேன். இது வரைக்கும் யாரும் வந்து என்னை கேட்டதில்லை. சுற்றுவட்டாரத்தில் இருக்க யார்ட்டையாவது கருத்து கேட்டிருக்காங்களான்னா அப்படி யார்கிட்டையும் கேட்ட மாதிரி தெரியல. முதல்ல இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதே ஏதோ ஒரு வகையில் அது உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான ஒரு கேள்வி இருக்குது. ஒரு முன்னாடியெல்லாம் அது ரொம்ப பெரிய சயின்ஸாக இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்த காலகட்டங்கள் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா அடுத்த யுகத்துக்கள்லாம் வரும்போது இவங்கெல்லாம் முதல்ல இதில் சர்வேல எடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டவர்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் நேஷனல் மீடியா நொய்டியா சென்ட்ரிக்காக இருக்கிறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து இல்லைன்னா நீங்கள் நாம் தமிழரை கொண்டு போய் அதர்ஸில் சேர்க்குறீங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இவிஎம்மில் விவசாயிக்கு அப்புறம் தான் விசில் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த டிஎம்கே இருக்குன்னு தெரியும். விஜய் வந்திருக்காரு, மீதி அவன் என்ன சொன்னாலும் அந்த கட்சி இருக்கா, அது கூட்டணியில் இருக்கா, அது சுயேட்சையா எதுவும் தெரியாது, அதர்ஸில் சேர்த்து போட்டுக்கணுங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாடு குறித்து டெல்லியிலிருந்து நீங்கள் பார்க்குற பார்வையினுடைய வெளிப்பாடாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யார் ஜெயிப்பதாக வந்திருந்தாலும் வழக்கமாக கருத்து கணிப்புகள் ஒரு பேட்டர்னை சொல்லும். அந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். ஆனால் 2016 எக்ஸிட் போல்ஸ் தமிழ்நாட்டில் பொய்யா இருக்கு. ஏன்னா மிக குறைவான எக்ஸிட் போல்ஸ் தான் ஜெயலலிதா திரும்ப வருவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுச்சு அதிமுக. பெரும்பாலும் திமுக வந்துடும் தான் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது. மக்கள் நல கூட்டணியுடைய ஃபேக்டரே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்தால் என்ன இருக்கிறதுல திமுக இல்லைன்னா அதிமுக தான் அந்த எதிர்ப்பு ஓட்டை பெருசாக அறுவடை பண்ண போதுன்னு ஒரு பார்வை இருந்தது. பட் அதை உடைச்சிட்டு அந்த முறை ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணி எஃபெக்ட் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் அதில் அதை கொண்டு வந்து சேர்த்தது யார் என்ன ஏதெல்லாம் பல அரசியல் ரீதியிலான விஷயங்கள் பேசப்பட்டது திரைமறைவாக. இப்போ நம்ம அதை ஒரு பக்கம் வச்சோம்னா இந்த எலெக்ஷன் இந்த விஷயங்கள் நகர்வது அப்படிங்கிறது டிஎம்கே சென்ட்ரிக்காக தான் இன்னமும் இந்த தேர்தல் இருக்கிறது. விஜயுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது விர்ச்சுவலில் இருக்கிற அளவுக்கு கிரவுண்டில் இல்லை அப்படின்னு நான் இதை ஓவரால் ஒரு ஜிஸ்டாக பார்க்குறேன். இதில் இன்னொன்று சீட் கன்வர்ஷனில் எப்பயுமே தவறுகள் நடக்கும். வாங்குகிற வாக்கு சதவீதத்தை நீங்கள் அப்படியே சீட்டாக மாற்றும்போது, எம்எல்ஏ சீட்டாக வெற்றியாக மாற்றும்போது அந்த இடம் அவ்வளோ தெளிவாக இருக்காது. அதனால தான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறவங்க சீட் நம்பர் கொடுத்தது வராமல் போயிட்டால் சிக்கல்னு பர்சன்டேஜோடு நிப்பாட்டிப்பாங்க. நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேனே, இதில் யாராவது ஒருத்தவங்க அவங்க எடுத்ததில்லை ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ ஏஜ் வாரியாக எவ்வளோ இருக்கிறாங்க, அதை தாண்டி அவங்க எந்த மண்டலத்தை சேர்த்தவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போன எலெக்ஷனில் ஒவ்வொரு மண்டலமும் ஒரு கட்சி ஸ்வீப் பண்ணியிருக்கோம். மேற்கு மண்டலத்தில் உங்களுக்கு இருந்தால் அதிமுக ஜெயிச்ச 75ல் 45 சீட்டு வெறும் வெஸ்ட்டில் இருந்து மட்டுமே, மேற்கு மண்டலத்தில் இருந்து மட்டுமே உங்களுக்கு வருது. கோவை, ஈரோடு, திருப்பூர், இந்த பக்கம் நாமக்கல், சேலம் வரைக்கும் நீங்கள் எடுத்தால், அந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கேருந்து மட்டுமே உங்களுக்கு அந்த 45 வந்தது. நீங்கள் அங்கே போய் அந்த கருத்து கணிப்பு சென்ட்ரிக்காக எடுக்கிறீங்களா, 234 தொகுதிக்கும் போனீங்களான் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இறங்கி வரவங்க கிட்ட பைட்டுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனதா அப்படிங்கிற கொஷின் இருக்கு இல்லையா. இங்கே யாருமே இந்த மண்டல வாரியாக ஸ்பிளிட் அப்ஸோ யார் எங்கள் லீடிங்கில் இருக்கான்னு ஒரு எக்ஸிட் போலும் கொடுக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மண்டலம் இருக்குன்னு டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் டெல்டா சென்ட்ரிக்காக எடுக்கிறீங்கன்னா அது சென்ட்ரல் தமிழ்நாடாக எடுக்கிறீங்களா, இல்லை பழைய இது மாதிரி கேடிசிசின் மாவட்டங்களை பிரிச்சுருப்பாங்க, அந்த ஜோன்ஸை தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க. இன்னும் நீங்கள் அந்த காலகட்டத்திலே இருக்கிறீங்களா, சவுத்து தனியாக, இந்த பக்கம் உங்களுக்கு வட தமிழ்நாடுனா எந்த டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் எடுக்கிறீங்க, எவ்வளோ போகுது, இது எதுவுமே கொடுக்கலன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த நிறுவனங்கள் அவங்க வந்து அங்கேருந்து பார்த்த ஒரு பார்வை வச்சு எடுத்துருக்குறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோத்தனம் வந்துட்டதுனால நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லை ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு இது உதவியாக இருக்கும். இதுதான் ரிசல்ட்டுன்னு அவங்களும் சொல்லக்கூடாது, அரசியல்வாதிகளும் நம்ப மாட்டாங்க. ஸோ நம்ம ஓவரால் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நேற்றைக்கு எக்ஸிட் போல் வருவதற்கு முன்பாக வரைக்கும்
3 பேர் வந்து அமைச்சரவை பட்டியலை ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு சைடு விஜய் சார் பண்ணிட்டாருனாங்க, அப்புறம் ஸ்டாலின் சார், அப்புறம் எடப்பாடி சார் 3 பேர் பண்ணிட்டாங்க. இதில் எது ராஜ்பவனுக்கு போக போகுது, எது ரீசைக்கிள் பின்னுக்கு போக போகுதுங்கிறத நம்ம 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பிறகு மிக நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த எலெக்ஷன் வந்து நான் இன்னொரு இதில் பேசும்போதும் பதிவு பண்ணேன். நேற்று மாலை வரை இது வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக இருந்தது. நேற்று மாலைக்கு பிறகு அவர் பிரதீப் குப்தா சென்ட்ரிக் எலெக்ஷனாக மாறி போச்சு. அவர் சொன்னால் பலிக்குமா பலிக்காதா, இந்த பக்கம் அவர் இந்த 24 எலெக்ஷனில் கண்ணீர் விட்டு ஆன்லைனில் அழுதது, லைவ்லேயே அவர் 401 ப்ரெடிக்ட் பண்ணி வரலன்னும் போது அவர் மனம் உடஞ்சி அழுதது. அவருடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துறாரு, தவறாக போயிடுச்சு, அது தனக்கு ஒரு அவமானம்னு அவர் கருதுறாரு. அந்த உணர்வுகளை நம்ம கொச்சப்படுத்தலை. அப்படி அழுதது அவர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்லலாம் சொல்லி அது பலிக்காமல் போச்சுன்னு இவங்க எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காதீங்கன்னு. இவங்க பிரதீப் குப்தா சொல்லி எங்கெல்லாம் பழிச்சது தெரியுமான்னு நீங்கள் விவாதிக்க வேண்டியது யார் சொன்னாலும் நாங்கள் தாங்கிறத தாண்டி இவரை அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் எலெக்ஷன் மாதிரி இருக்குது. இவ்வளோ வந்த பிறகும் கூட நீங்கள் திமுகலையோ அதிமுகலையோ நாம் தமிழரோ தாவேக்காவோ நின்று யாராவது ஒரு கேண்டிடேட்டை போய் அவங்கக்கிட்ட பர்சனலாக ஜெயிச்சுறீங்களா சார், அதான் ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி வந்திருக்கே சார் அப்படின்னா, தெரியல சார், கடைசி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் போல இருக்குது, பிபி மாத்திரையும் கைமா தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், என்ன செலவு பண்ணியும் கூட எனக்கு தான் வருமானம் நல்லா சொல்ல முடியல, கிரவுண்ட் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் அந்த மாவட்டத்தில் இல்லை அந்த தொகுதியில் அவங்களுக்கு தான் சீட்டுன்னு தெரிஞ்சு வேலை பார்த்த ஒருத்தருக்கே இந்த நிலைமைனா, நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் இல்லை ஆள் அனுப்பி இல்லை ஃபோன் பண்ணி கேட்போம், அதை வச்சு ப்ரெடிக்ஷன் கொடுப்போம்னா அது எந்த அளவுக்கு உண்மைக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னா தவறுகள் மிக ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குங்கிற வகையில் அதை நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரு பந்தியில் உட்காந்து முழுமையாக தலைவாழை இலை போட்டு சாப்பிட்றோம்னா அது சைடிஷ்ங்கிற இடத்தோடு நீங்கள் வச்சுக்கணுமே தவிர மெயின் கோர்ஸாக இதை எடுத்துக்கிட்டு 4 நாள் வரை நம்ம விவாதிக்கணும். 2 நாளில் எலெக்ஷன் வச்சுருந்தாலும் இப்போ கவுண்ட் வந்திருந்தாலும் பரவாயில்ல, 4 நாளைக்கு இந்த நம்பர்ஸ்குள்ளேயே தான் அவங்கவுங்க சுற்றிக்கிட்டு இருக்க போகிறாங்க. பார்ப்போம், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இதனோட சேர்ந்து இருக்குது, நம்மளும் அதுக்கு தான் காத்துட்ருக்கோம். இப்போ இந்த எக்ஸிட் போலில் வந்திருக்க ரிசல்ட் எதுவும் உண்மைக்கு அருகில் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவேளை அதில் இருக்கிற மாதிரி திமுக பெரும்பான்மையாக வெற்றி பெறாமல் ஒரு தொங்கு சட்டசபை அமைகிற மாதிரி ஒரு இது வந்தால் நாத்தாக்காவோ தாவேக்காவோ யார் பக்கம் நிற்பாங்க, தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது? இல்லை, இப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா, தொங்கு சட்டமன்றம் வந்தால்னு, அதுக்கு நாத்தாக்காவும் தாவேக்காவும் சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அந்த எண்ணிக்கை திமுக அதிமுகவுக்கு தனியாக பெரும்பான்மை வராமல் ஆனால் கூட்டணியோடு சேர்ந்து வருதுன்னு வைங்களேன். அந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டியது, எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடந்தாலும், யாருக்கு தனி பெரும்பான்மை கிடைத்தாலும் அல்லது கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் இருக்கிற கூட்டணிகள் உடைவதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இருக்கிற எல்லா கூட்டணியும் இருக்க அலையன்ஸு எலெக்ஷனுக்கு பிறகு குறைந்தது 6 மாதங்களுக்குள் எல்லா கூட்டணியும் உடையும். ஒன்று வெளியில் போவாங்க, இல்லை புதுசாக வேற ஆள் உள்ளே வருவாங்க, இங்கே இருக்கிறது அங்கே சதறம். இது எல்லாமும் எலெக்ஷன் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே நடக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ நம்பர் வரலன்னா அதுக்கு தான் பிஜேபி ஒரு 2 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு பிளான் பியை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே கவர்னர் இல்லாமல் வைத்திருப்பதற்கு காரணமே அதுதான். நீங்கள் யோசிங்க, கேரளா கவர்னர் இங்கே பொறுப்பாக போட்டிருக்கிறாங்க, அவர் பெரும்பாலும் இப்போ இங்கே வரல. 2 ஸ்டேட்லையும் ஒரே நாளில் எலெக்ஷன் ரிசல்ட் வரும். 2 இடத்துலையும் ஜெயிச்ச கட்சி போய் அவரை ஆட்சி அமைக்கணும்னு உரிமை கோரணும்னா அவர் எங்கே இருப்பார்? அவருக்கு எது ப்ரையாரிட்டி? ஏன் நீங்கள் ஃபுல் டைம் கவர்னர் போடலை? அந்த இடம் நம்ம கேள்விக்குள்ளாது. நான் இதை எதோட பொருத்தி பார்க்குறேன்னா, அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் மறையிறாங்க, அதுக்கு பிறகு பெரிய சிக்கல் வருகிறது, ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறாரு, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் பெருசாக நடக்குது, அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏவும் கூடி சசிகலா அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதை எடுத்துக்கிட்டு அன்றைக்கி இருந்த மூத்த அமைச்சர்கள் ஆட்சி அமைக்க, நீங்கள் அன்றைக்கி இருந்த அதிமுக மூத்த அமைச்சர்கள் ஆட்சி அமைக்க நீங்கள் சின்னமாக கூப்பிடணும்னு கவர்னரை போய் பார்த்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. கவர்னர் வேறு ஏதோ அலுவலர்கள் இருந்துச்சுன்னு ஊட்டியில் இருந்தார், இறங்கி வருவார், வந்துட்டு கூப்பிடுவார்னு பார்த்தா அவர் அப்படியே இறங்கி கோவையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் பாட்டுக்கு டெல்லிக்கு போயிட்டார். டெல்லியில் ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு மகாராஷ்டிரா பொறுப்பு கவர்னராக இருந்தார் வித்யாசாகர் ராவ், ஆல் அப்ஸ்காண்டு. அதற்கு பிறகு தீர்ப்பு வந்து இவங்க சிறைக்கு போகிற வரை அந்த இடம் என்னவா இருந்ததுங்கிற அந்த இன்ட்ரான்சியன்ட் ஒரு ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூவத்தூரில் கூட்டி வச்சு வாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க தோளில் தட்டி கொடுத்து பார்த்துக்கப்பான்னு இந்த பக்கம் டிடிவி தினகரன் நிற்க வச்சு சொல்லிவிட்டு போகிற வரைக்கும் கவர்னர் இல்லை. இந்த கேமை ப்ளே பண்ணணும்னு தான், யாருக்கும் வராமல் போனால் ப்ளே பண்ணணும்னு தான் கவர்னர் இல்லாமல். ஆக்சுவலாக இங்கிருந்து ரவியை பெங்கால் கூப்பிட்டு போனதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இதை விட பெரிய சண்டை அங்கே வரும்போது அங்கே ப்ளே பண்ணணும். ஒரு எல்லைக்கு மேலே போனால் பெங்காலை 2ஆக
பிரிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அபாய எச்சரிக்கையும் அங்கே விடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். மம்தாவை அப்படியே ஜெயிக்க முடியலன்னா நார்த்து பெங்கால் தனியாகவும் சவுத் இந்த சைடு அப்படிங்கிற மாதிரி பிரிப்பதற்கான ஒரு ப்ரப்போசல் இருப்பதாகவும் ஒரு ஸ்ட்ராங் ரூமர் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரே நைட்டோட நைட்டாக ஜம்மு காஷ்மீரை உங்கள் கூட கூட்டணி ஆட்சியில் இருந்தவங்களை ஆட்சியை கலைச்சிட்டு அவங்க எல்லாரையும் வீட்டு சிறையில் வச்சுட்டு ஸ்டேட்டை 3ஆக பிரித்து 2த்துக்கு லெஃப்டினன்ட் கவர்னரை தூக்கி போட்டவங்க தான் நீங்கள். ஸோ நம்ம பாஜகவில் ஈஸியாக தள்ளிட வேண்டாம். கவர்னர் இல்லாதது என்பது பாஜகவும் எதிர்பார்க்கிறது பிளான் பி. ஆனால் அந்த பாஜக திமுகவை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அது அதிமுக லாபமாக போயிருக்கும். அப்போ அதை செய்யலை. ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி பலமானால் அவர் நாகராஜ சோழனாக மாறிவிடுவார்னு பாஜகவுக்கு தெரியும். அதனால் அவங்க அதை செய்யாமல் வச்சுருக்கிறாங்க. பட் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது 117 அப்படிங்கிறது 118ங்கிறது திமுக அதிமுக தனித்து வராமல் போனால் இந்த முறை 2006 மாதிரி நீங்கள் வெளியில் இருந்த ஆதரவெல்லாம் கேட்க முடியாது. எல்லா கட்சியும் அதிகாரத்தில் பங்கு கேட்கும். வளமான துணை முதலமைச்சர்லாம் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட் ஒன்று டிபார்ட்மெண்ட்டே கேட்டு பெற இடத்துல கூட்டணி கட்சிகளும் இருக்கிறார்கள். ஏன்னா சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் நிறைய காயப்பட்டிருக்கிறாங்க. இது எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்கனாலும் திடீர்னு அதெல்லாம் வெளில வரும். நான் எவ்வளவு சகிச்சுக்கிட்டு இங்கே இருந்தேன் தெரியுமா, நான் அவமானப்படுத்தப்பட்டேன்னு இதெல்லாம் சொல்லி இன்னும் கூடுதலான இலாக்காவை நோக்கி நகர்வதாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு தனிப்பெரும்பான்மை வந்து கட்சி ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா குறைஞ்சது மினிமம் மார்க்கை விட ஒரு 8லேருந்து 10 எம்எல்ஏவாச்சும் உங்களுக்கு கூட இருக்கணும் உங்கள் கட்சிக்கே. ஏன்னா எம்எல்ஏக்களை மொத்தமாக வாங்கிட்டு போகிறது இல்லைங்கிறத எக்ஸ்பர்ட். நீங்கள் பஞ்சாபில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சி அங்கேருந்து ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர் அனுப்புனா, ராஜ்யசபா உறுப்பினர்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் 25 எம்எல்ஏங்கிற கணக்கு காய்ச்சும் 25 30 எம்எல்ஏ அங்கே எவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்கிறத பொறுத்து அவ்வளோ பேர் எம்எல்ஏ வச்சு அவங்க எம்எல்ஏ ஓட்டு போட வச்சு ஒரு எம்பி தேர்ந்தெடுத்தா மொத்தமாக 7 பேர் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. நீங்கள் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணணுன்னா கேண்டிடேட்டு ஓட்டுக்கு போனால் இதெல்லாம் கொடுக்கணும். ஒரு கட்சி செலவு பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுதுன்னா மொத்தமாக எம்எல்ஏ நம்ம இப்படி கூப்பிட்டு போயிடலாங்கிற கணக்கில். அதனால் அந்த இடத்துல இன்னும் கவனமாக இருக்கணும். பிஜேபி எலெக்ஷனுக்கு பிறகு நல்ல ஒரு கேம் பிளான் இருக்கும். இதெல்லாம் என்றைக்கு வராத பட்சத்தில் இல்லைன்னா சிக்கல் இல்லை. அந்த ஹங்குங்கிற இடம் அப்படி போகுது அப்படின்னா 2 பக்கமுமே கூட்டணி ஆட்சிக்கு தயார் ரெடி அப்படிங்கிற இடத்துல சொல்கிறதுக்கு தான் திமுகவும் அதிமுகவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படும். இது இல்லாமல் போக கூட மக்கள் அப்படி கூட வாக்களிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது இன்றைக்கி சாயங்காலம் வரைக்குமே, சாயங்காலத்துக்கு பிறகு. ஏன்னா இப்போ மோடிக்கு 240 வந்தபோது இந்த சிக்கல் வந்தது இல்லையா, அடுத்த ஒரு 36 மணி நேரம் வரைக்கும் யார் யார் அமைச்சர்கள் சேர்க்க போகிறாங்க, யார் யார்கிட்ட ஆதரவு போற போகிறாங்க. ஏன்னா எலெக்ஷன்லேயே கூட நின்னாலும் இவங்க கடைசி நேரத்தில் எதிர்கட்சி இழுத்துட்டு வந்துட்டா இந்த பக்கம் நம்பர் வந்துருமே, பிஜேபியை தவிர மீது எல்லாரையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு அது 240 தானே. அப்படி எதுவும் இவங்க முயற்சி எடுப்பாங்களா? சந்திரபாபு நாயுடு கிட்ட அவர் பேசிட்டாரு, நிதிஷ்குமார் இவர் பேசிட்டாருலாம் ஓடுச்சுல. அதை விட பயங்கரமாக நம்ம நேஷனல் கதையவே நம்ம அந்த அளவுக்கு பேசினோம்னா தமிழ்நாடு கதைகள் எப்படி போடும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அது எண்ணிக்கையை பொறுத்தும், எண்ணிக்கைங்கிறதோட